இத்தனை வருஷமா ஐபிஎல்ல பல சண்டைகள் நடந்திருந்தாலும் ஹர்பஜன் சிங் விஸ் ஸ்ரீசாந்துக்கு நடந்த சண்டைய நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம். பட் இத்தனை வருஷமா ஒளிச்சு வச்சிருந்த அந்த வீடியோவை இப்ப சடனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாங்க அதை பத்தி நாம டீடைலா பார்க்கலாம். லலித் மோடி அண்ட் மைக்கேல் கிளார்க் யூடியூப் வீடியோக்காக இன்டர்வியூ பண்ணும்போது இந்த இன்சிடென்ட் பத்தி பேசிருப்பாங்க. அவங்க சும்மா அதை பத்தி பேசிட்டு மட்டும் போகாம அந்த வீடியோ கிளிப்பையும் அந்த வீடியோல ஆட் பண்ணிருப்பாங்க. சடனா இந்த வீடியோ பல வருஷத்துக்கு அப்புறம் வைரல் ஆகிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல ஸ்ரீசாந்த் இதை பார்த்துட்டு என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தா, தேவையில்லாத சீப் பப்ளிசிட்டிக்காக முடிஞ்சு போன இந்த விஷயத்த பத்தி இப்ப தேவையில்லாத வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நானும் ஹர்பஜனும் இந்த மோசமான இன்சிடென்ட்டை கடந்து வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சொல்ல போனா நாங்க 2 பேருமே இப்ப ஃபாதர் ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். எங்க குழந்தைங்க பார்த்து தேவையில்லாம காயப்படுற மாதிரி இப்ப இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கிறத பார்க்க ரொம்ப தப்பா இருக்குன்னு ஸ்ரீசாந்த் கோவமா பேசியிருக்காரு. திக்வேஷ் ராத்தி, நான் ஐபிஎல்ல மட்டும் இல்ல டிபிஎல்ல சண்டை போட்டு ஃபைன் கட்டுவன்னு முடிவு பண்ணி ராணா கூட தேவையில்லாம சண்டை போட்டு இப்ப பல்ப் வாங்கியிருக்காரு. டெல்லி பிரீமியர் லீகோட எலிமினேட்டர் மேட்ச்ல நிதிஷ் ராணா திக்வேஷ் சிங்கை வச்சு செஞ்சு பொழந்துகிட்டு இருப்பாரு. இதனால வெறுப்பான திக்வேஷ் பால போடுற மாதிரி வந்துட்டு பால் போடாம ஏமாத்திருப்பாரு. இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க முடிவு பண்ண நிதிஷ் ராணா அடுத்த பால் ஆடுற மாதிரி வந்துட்டு ஆடாம விலகுனது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து 6-4 அடிச்சு சம்பவம் பண்ணிட்டு அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறதுன்னு சொல்ற மாதிரி திக்வேஷ் ரத்தியோட சிக்னேச்சர் செலிப்ரேஷனை அவர் கண்ணு முன்னாடியே பேட்ல போட்டு மாஸ்க் காட்டிருப்பாரு. இத பார்த்துட்டு வழக்கம் போல ஷார்ட் டெம்பரான திக்வேஷ் ரத்தி நேருக்கு நேர் அவரை முறைச்சி அவர்கிட்ட சண்டைக்கு போயிருப்பாரு. இந்த சம்பவம் முடிஞ்ச அப்புறமா ராணா மொத்தமா 15 6 8 4 அடிச்சு மேட்ச் வின்னிங் செஞ்சுரி போட்டு ரிவெஞ்ச் எடுத்திருப்பாரு. இந்த மேட்ச்ல திக்வேஷ் போட்ட 11 பால்ல ராணா 38 ரன் அடிச்சதால பொறுமை இழந்த திக்வேஷ் இப்படி மோசமா பிஹேவ் பண்ணிருக்காரு. இதனால 80% ஆஃப் த மேட்ச் ஃபீயை இப்ப திக்வேஷ்க்கு ஃபைனா போட்டிருக்காங்க.